வணக்கம் தோழிகளே, நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி என்னடா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? ஒரு ப்ளவுஸை எப்படி இந்த டூலை வச்சு ஈஸியாக பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த டூலை வச்சு எங்களுக்கு இப்படியெல்லாம் பிரிக்க தெரியுங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, இந்த மாதிரி ரொம்ப நாளாக நானும் இந்த டூலை வச்சு தப்பாக இப்படி தான் பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டூல் இப்படி பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. இந்த டூல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 2ம் ஸ்டிச்சுக்கு இடையில வச்சு அப்படியே நீங்கள் தள்ளிட்டே போனீங்கன்னா அழகாக பிரிச்சிடும். ஏன் அப்படின்னா பிரிக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். எந்த ஒரு சல்வாரோ இல்லை ஒரு ப்ளவுஸையோ தைக்கிறது நம்ம பாட்டுக்கு கடகடான்னு தைச்சிடலாம். இன்கேஸ் வந்து கஸ்டமர் ஆல்ட்ரேஷன் இல்லை நம்மளே கொஞ்சம் குண்டாயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதுவும் நீங்கள் பவர் மிஷின்லலாம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதை பிரிக்கவே முடியாது. நம்ம வந்து பிரித்து கண்ணே போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டூலை வச்சு இந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்தோடனே துணியில் வச்சு அப்படி பண்ணினீங்கன்னா அப்புறம் வந்து கம்பெனி பொறுப்பாகாது. துணி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 தடவை வந்து நீங்கள் நார்மலாக இருக்க துணியில் இந்த மாதிரி எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு வந்து பிரிக்கிறப்பயே தெரியும் நமக்கு துணி டேமேஜ் ஆகுதா இல்லை வந்து நம்ம கரெக்டாக பிரிக்கிறோமா அப்படின்னு நம்மளால் ஈஸியாக வந்து அந்த ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள், இடையில ஒரு இடத்துல டேமேஜ் ஆச்சா நான் அப்போ பண்ணப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் டேமேஜ் ஆகாமல் பிரிக்கிறது எப்படின்னு ஒரு 4 தடவை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் துணியில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிரிக்கலாம். ரொம்ப ஈஸி இது. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி திக்காக இருக்க இப்போ நம்ம சல்வாரோட வந்து அந்த சீட்டு போர்ஷன்லாம் பிரிக்கணும்னா இதை வச்சு பிரிச்சுக்கலாம். தேங்க்யூ.